நம்ம தலைவரோட கூலி மூவி ஒரு பக்காவான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜெனர்ல 100% ஒரு டைம் டிராவல் மூவியா இருக்க போகுது. நீங்க இந்த 24 படம் பாத்திருக்கீங்களா? அதுல எந்த மாதிரியான அந்த டைம் டிராவல் வாட்ச் செய்யற சேதுராமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருமே ஒரு பெரிய கிளாஸ் தான் போட்டிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த கூலி மூவில நம்ம சத்யராஜும் சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரை பாக்குறதுக்கே பயங்கரமா ஒரு மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரி தாங்க இருக்காரு. அது மட்டும் இல்லாம சத்யராஜ் ஃபுல் போக்கஸா ஏதோ ஒண்ணுல பயங்கரமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது இந்த சேர் தான் அப்படின்றத நிறைய பேர் கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. இந்த சேரை சத்யராஜ் உருவாக்குறதுக்கான காரணமே பாஸ்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ரஜினி பிரசன்ட்க்கு கொண்டு வர போறாரு. அந்த பாஸ்ட்ல இருக்கிற ரஜினி பிரசன்ட்க்கு வராருல, அதுதான் தலைவருக்கான டிஏஜிங் போர்ஷன். அது மட்டும் இல்லாம ட்ரில்லரோட ஆரம்பத்திலே இங்க ஷோபின் கையில பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் இருந்திருக்கும். இதுதான் நம்ம சத்யராஜ் உருவாக்குன அந்த டைம் டிராவல் வாட்ச் அப்படின்ற மாதிரி எல்லாம் எக்கச்சக்கமான பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் அப்படின்ற மாதிரி ரூமரே கிளம்பிடுச்சுங்க. டைம் டிராவல் தான் லோக்கி காட்ட போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் பொருளை கிளப்பிட்டு இருக்க. சத்தியமா இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் டிராவல் மாதிரியான கான்செப்ட்லாம் இந்த ஒரு கூலி மூவில இருக்கவே போறது இல்ல. எல்லாமே பொருளை தாங்க. இப்படி எல்லாம் சில ஃபேன்ஸ் பொருளை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதை வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹைப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆரம்பத்திலே இதை தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த கூலி மூவி ஒரு டைம் டிராவல் மூவியாவோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாவோ கண்டிப்பா இருக்க போறது இல்ல. ரைட்டு, இந்த மூவியோட பிளாட் இப்படி இருக்காதுன்னு சொல்றதுக்காகவா இந்த வீடியோ போட்ட? நீ தான் ஆழமா உள்ள இறங்கி அலசி பிரேக் டவுன் பண்ற ஆளாச்சு. இந்த மூவிக்கான பிளாட் என்ன முடிஞ்சா சொல்றா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த ஒரு ட்ரெய்லரை சரியா 100 டைம் நினைக்கிறேன், இல்லைங்க அதுக்கு மேலேயும் பார்த்திருப்பேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு பிளாட் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதை வச்சு நான் ஒரு பிளாட் கெஸ் பண்ணிருக்கேன். இதுபடி பார்த்தோம்னா அந்த ட்ரெய்லர் போர்ஷனோட மிட்ல ஒரு முக்கியமான டைலாக் வந்திருக்குங்க. எனக்கு என்னமோ இவனுக்கு இந்த நெட்வொர்க் ஆல மட்டுமே பெரிய ஆளான மாதிரி தெரியல, உள்ள ஏதோ பயங்கரமா பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் கேட்டிருப்பீங்க. இதுபடி பார்த்தோம்னா இந்த கோல்ட் ஸ்மக்லிங் ஹார்பர் மாதிரியான இடங்கள்லாம் வெறும் கண் தொடப்புக்கு தான் லோகேஷ் கனகராஜ் பத்தி நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம எவ்வளவு பயங்கரமான ஸ்டோரி இந்த ட்ரெய்லரை பார்த்து கெஸ் பண்ணிருந்தாலும் அதோட சாயெல்லாம் கண்டிப்பா அந்த மூவில இருக்கும். ஆனா நம்ம நினைச்சதை விடையும் அதுக்கு ஒருபடி மேலதான் லோகேஷ் கனகராஜ் எப்பயுமே நம்மள சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. இந்த வகையில பார்த்தோம்னா இந்த ஒரு நெட்வொர்க் ஆல மட்டுமே இங்க நம்ம டாஹாவா இருக்கட்டும், சைமனுக்கு கீழே வேலை செய்யற டயல், இவங்க யாருமே இந்த கோல்ட் ஸ்மக்லிங் ஹார்பர் இதை வச்சு எல்லாம் பெரிய ஆளா மாறின மாதிரி தெரியல. அந்த கும்பல் வேற ஏதோ சட்டத்துக்கு எதிரான வேலையை பண்றாங்க. அந்த இல்லீகலான வேலை கண்டிப்பா இந்த மூவில ஹியூமன் டிராபிகிங்கா இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதை விட 100% இந்த மூவில இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கண்டிப்பா தோணுதுங்க. இங்க நம்ம சைமன், டயல் இவனுக்கு ரெண்டு பேருமே ஹார்பர் மாதிரியான ஒரு செட்டப்ல அதுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இந்த ஹியூமன் டிராபிகிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சட்டவிரோதமா பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இவனுங்க இந்த ஆளுங்களை எல்லாம் எப்படி சூஸ் பண்ண போறானுங்கன்னு தெரியல. அப்படி ஹியூமன் டிராபிகிங்க்கு ஆளுங்களை எல்லாம் கடத்திட்டு வந்து அவனுங்களுக்கு ஒரு டைப்பான இன்ஜெக்ஷனை போட்டு அவங்களோட உடம்புல இருக்க அந்த ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே அங்க இருக்கிற ஹார்பரை யூஸ் பண்ணி நம்ம சைமனும் டயலும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த டைம்ல தான் இவன் தரமான வேலைக்காரப்பா அப்படின்ற மாதிரி டயல் மூலமாவோ இல்ல வேற யார் மூலமாவோ சத்யராஜ் சைமனோட கேங்குள்ள வரணும். இங்க நம்ம சைமன் சத்யராஜ் கிட்ட எனக்கு நீ ஒரு சிம்பிளான வேலை தான் பார்க்கணும், தடை தாளிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சைமன் இந்த ஹியூமன்ஸ் கிட்ட இருந்தாலும் ஆர்கன்ஸை உருவி எடுத்திருப்பான்ல, பேலன்ஸ் இருக்கிற டெட் பாடிஸை சத்யராஜ் கிட்ட கொடுத்து இதை தடையமே இல்லாம ஒட்டுமொத்தமா அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம சத்யராஜ் கிட்ட சொல்லியிருக்கணும். அதுக்காக தான் இங்க சத்யராஜ் ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த ஒரு சேரை உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கணும். ஒரு கடத்துல நம்ம சத்யராஜ் அந்த சேரை உருவாக்கிட்டு பாடிஸை பெர்ஃபெக்ட்டா டிஸ்போஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜோட முகத்துல எதையோ சாதிச்ச ஒரு தேஜஸ் தெரியுது. என்னடா நீ ஒரு கதை சொல்ற, இது இந்த மூவி எடுத்த லோகேஷ் கனகராஜுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீப்பா கேளுங்க. இந்த ட்ரெய்லரோட ஆரம்பத்துல இந்த ஒரு டைலாக் வந்திருக்கும். ஒரு மனுஷனை அவன் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாம ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சா இட் கேன் பி a disaster அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் வந்திருக்கும். இந்த டைலாக் படி பார்த்தோம்னா ஒரு ஆள் இருந்ததுக்கான தடமே தெரியாம தூக்க முடிஞ்சுன்னா எத்தனை பேர் வேணாலும் கொண்டு சைமனால ஹியூமன் டிராபிகிங் நல்லாவே பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஆள் காணாம போனா அவங்களோட பாடிஸ் கிடைச்சாதான் சைமன் மாட்டி வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதெல்லாம் இல்லாம பண்ற தப்ப தடையுமே இல்லாம பண்ணிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றதுக்காக தான் இங்க சைமன் சத்யராஜா இந்த ஒரு வேலை பார்க்க வச்சிருக்கலாம். பட் இந்த சைமன் மிரட்டி பண்ண வைக்க போறாரா இல்ல சத்யராஜா தான் இந்த ஒரு சேரை சைமனுக்கான எவிடன்ஸ் அளிக்கிற இந்த ஒரு சேரை அவரா உருவாக்கி கொடுக்க போறாரா அப்படின்றது நமக்கு மூவி பார்த்தா தான் தெரியும். பட் இந்த சேரை டெஸ்ட் பண்றதுக்காக தான் கண்டெய்னர்ஸ்ல எக்கச்சக்கமான டெட் பாடிஸ் நம்ம நாகார்ஜுனோட ஹார்பர்ல இருந்து கண்டெய்னர்ஸ் மூலமா ஸ்ருதி ஹாசன் கிட்ட வந்து சேருது. இதே மாதிரியான ஒரு ஃப்ரேம் நீங்க இந்த இடத்துல பார்த்திருப்பீங்க. இதுபடி நம்ம சத்யராஜ் ஒரு பாடியா வச்சு ட்ரேஸ் அழிக்க முடியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஆக்சுவலா சத்யராஜ், பிரீத்தி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு வேலையை ஒன்னா செய்யற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த ஷாட்ல ஒரு ஆள் அந்த சேர்ல வச்சு லாக் பண்றது வேற யாருமே இல்லங்க, பிரீத்தி தான். கண்டெய்னர் திறக்கும் போது இதே வாட்சை தான் நம்ம பிரீத்தியுமே கையில போட்டிருக்கா. என்னோட கேஸ் என்னன்னா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் எக்கச்சக்கமான மனுஷங்க ஒருவேளை கூலிசே கடத்தி அவனுக்கு உடம்புல இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாம் திருடி ஹியூமன் டிராபிகிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு வெளில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சத்யராஜ் இந்த டீமுக்குள்ள போயிருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இங்க நம்ம தேவாவும் சத்யராஜும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த ஒரு வேலையை பாக்குற மாதிரியும் தெரியுது. இந்த ஒரு ஷாட்ல கவனிச்சீங்கன்னா நம்ம சத்யராஜ் எதுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து அப்படின்ற மாதிரி நம்ம தேவா கிட்ட கேட்டிருப்பாரு. மேபி இது இவங்க ரெண்டு பேத்துக்குமான பிளானா இருந்திருக்கலாம். நான் சொல்றப்ப தானே நீ வரணும், எதுக்கு அவசரப்பட்டு முன்னாடியே வந்து அப்படின்ற மாதிரி நம்ம சத்யராஜ் இங்க தேவா கிட்ட கேட்டிருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவில ஒரு கடத்துக்கு மேல சைமனுக்கு சத்யராஜ் நமக்கு எதிராக வேலை செய்யறான், நமக்கு எதிராக எவிடன்ஸ் சேகரிக்கிறான் அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரிஞ்சு எங்க சைமனே சத்யராஜோட கதையை முடிக்கிறதுக்காக ஆள் செட் பண்ணி இருந்திருக்கணும். இந்த விஷயம் சத்யராஜுக்கு தெரிஞ்சு சைமனுக்கு இருந்து தப்பிக்க போகும்போது தான் சத்யராஜ் இறந்து போயிருக்கணும். ஏன்னா அந்த ஷாட்ல சத்யராஜை கொல்றதுக்காக எக்கச்சக்கமான பேர் இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
அப்ப சத்யராஜ் கவனிச்சீங்கன்னா அவரோட கையில ஒரு பேக் இருந்திருக்கும். மேபி இந்த பேக்ல சைமனுக்கு எதிரான எவிடன்ஸ், ஹியூமன் டிராபிகிங் பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் அந்த ஒரு பேக்குள்ள இருந்திருக்கணும். சத்யராஜ் இறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு பேக்கை ஒழிச்சிட்டு தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க சத்யராஜ் கையில ஒரு கீ இருந்திருக்கும். இது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான கீ மாதிரி தாங்க இருக்கு. மேபி இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிருப்பாருல, அந்த லாக்கரை ஓபன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கீயா கூட இந்த கீ இருக்கலாம். இந்த எவிடன்ஸை சத்யராஜ் எங்க வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன கெஸ் இருக்கு. அது எங்கன்றத வீடியோட கடைசியில சொல்றேன். இந்த ஒரு ஃப்ரேமை சரியா எடுத்து பாத்தீங்கன்னா இங்க நிக்கிறது சத்யராஜ், அவங்க பக்கத்துல ஸ்ருதி ஹாசன், அதாவது பிரீத்தி அவங்களுக்கு மேல நிக்கிறது. இங்க நம்ம சைமனோட அடையாளங்களான இந்த ரெண்டு பேரும் இந்த இடத்துல நிக்கிறாங்க. பட் அது ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தாங்க தெரியுது. ஒரு பயங்கரமான ஹை எலக்ட்ரிசிட்டி அந்த இடத்துல பாஸ் ஆகுது. அதனாலதான் பக்கத்துல இருக்க அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட பயங்கரமா வெடிச்சு தருது. அதே மாதிரி எனக்கு புரியாத ஒரே விஷயம்னா, நம்ம தயல் அதாவது ஷோபின் எதுக்காக இந்த வாட்சை ரொட்டேட் பண்ணணும்? ஏன்னா அவர் நிக்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க கூலிஸ் எல்லாம் வரிசையா போயிட்டு இருக்காங்க. மேபி கூலிஸ்க்கான கவுண்ட் சரியா எடுக்கிறதுக்காக இங்க இத்தனை பேர் இந்த லைன்ல நடந்து போயிட்டு இருக்காங்க, கணக்கு சரியா இருக்கு அப்படின்றத சைமன் கிட்ட சொல்ற விதமா கூட இந்த ஒரு வாட்ச் டேல ரொட்டேட் பண்ணிருக்கலாம். பட் அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்குங்க. இதை வச்சுதான் டைம் டிராவல் பண்ண போறாங்க. இந்த மூவி கண்டிப்பா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான பொருள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருந்துச்சு. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அப்படி எல்லாம் இல்லங்க. அதே மாதிரி இங்க நம்ம நாகார்ஜுனா வர இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்க. இதே டைம்ல தான் ஷோபின் கண்டெய்னர் மேல ஏறி நின்று இங்க நிக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி தான் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டயலாக சொல்லி இருந்திருப்பாரு. இங்க அந்த ஒரு கூலி நம்ம ரஜினியா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா பாஸ்ட்ல தான் நம்ம சூப்பர் ஸ்டார் கூலியா இருக்கிற மாதிரியான ஒரு போர்ஷன் இந்த மூவில இருக்க போகுது. இதுபடி பார்த்தோம்னா இந்த கூலி அந்த கூலி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு கூலி அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற அந்த ஒரு ஹியூமன் டிராபிகிங்க தன்னோட கண்ணால பார்த்துருந்துருக்கணும். அந்த விஷயம் தெரிஞ்ச டயல் சைமன் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து தான் இங்க நிக்கிற 14,400 கூலியில எனக்கு தேவை அந்த ஒரு கூலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு இடத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க நம்ம சைமன் ஒரு கூலியா அடிச்சு கொள்ற மாதிரி தெரியுது. அதை பார்த்து மத்த கூலி எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஆரம்பத்துல சத்யராஜ்கான அந்த எவிடன்ஸ் ஒரு இடத்துல அவர் ஒளிச்சு வச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பேன். ஒரு இடத்துக்கு மேல சத்யராஜ் இறந்து போயிருவாரு. அந்த ஒரு கிரேவியார்ட்ல அந்த ஒரு எவிடன்ஸ் இருந்திருக்கணும். அந்த எவிடன்ஸை தேடி தான் நம்ம தேவா அந்த இடத்துக்கு வந்து, அதாவது ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு வந்து பேஞ்சிட்டு இருக்க அந்த மலையில சத்யராஜ்கான கலரை தோண்டி இருக்கணும். ஏன்னா பிரேம்ல பாருங்களேன், நைட்டு கொட்டிட்டு இருக்க அந்த மலையில இடையில இங்க நின்று ஒரு ஆள் கலரை தோண்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த ஷாட்ல நம்ம தலைவரை பாருங்க, மலையில நனைஞ்சிருக்காரு. சுத்தி அந்த இடம் ஃபுல்லாவே டார்க்கா இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை தோண்டி அதை ஆச்சரியமா பாக்குற மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேம் இருக்கு. இதுபடி அந்த கிரேவியால தோண்டிட்டு இருந்தாலும் இங்க நம்ம தேவாவும் ஒரே ஆளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி தாங்க இன்னும் நிறைய பேருக்கு ஒரு பயங்கரமான கொஸ்டின் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கும். உபேந்திரா அந்த மூவியோட வாட்ச்ல மட்டும் தான் வருவாரா, உபேந்திராவை போட்டு தள்ளிடுவானுங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருந்திருக்கும். உபேந்திரா இந்த மூவில பிரசன்ட்லயும் இருக்க தான் போறாரு. ஏன்னா பவர் ஹவுஸ் வைப்புக்கான ஒரு ஷார்ட் கிளிம்ஸ்ல நம்ம உபேந்திரா தேவாவோட மேன்ஷனுக்கு வர மாதிரியான ஒரு ஷாட் இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் நடந்து வர இந்த ஒரு மாசான ஃப்ரேமுக்கு பின்னாடி இங்க நிக்கிறது நம்ம உபேந்திரா தான். இதுபடி உபேந்திரா காலிஷா அந்த மூவில இவரோட தான் இருக்க போறாரு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அதே மாதிரி இந்த ஷாட்ல ஸ்ருதி ஹாசனை எத்தனை பேர் கவனிச்சிங்க? அவங்க ஒரு பாடியா தள்ளுவண்டியில வச்சு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி சத்யராஜ் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த சேர்ல ஒரு பாடியா உட்கார வச்சு ஒன்னையும் டிஸ்போஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் மனுஷன் ஆழமா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த ட்ரெய்லர்லயே பயங்கர மாசான ஷாட் என்னன்னா ஹெட்ரா கொக்கி அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் சொல்ற இந்த ஒரு ஷாட் தான். என்ன ஸ்வாகு என்ன மாசுங்க, கொக்கினோன ஒரு சாதாரண கொக்கியை தான் நம்ம தலைவர் சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. பட் இதுக்கு அடுத்த ஷாட்லயே ஒரு மிகப்பெரிய பாக்ஸை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே நிறைய பேருக்கு கைதியோட கிளைமாக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது மிஷின் கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். மேபி அது இந்த மூவில வேற ஏதாவது ஒரு வெப்பனா இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்டா நாகார்ஜுனா ஏர்போர்ட்குள்ள நடந்து போற இந்த ஷாட்டா இருக்கட்டும், ஒரு கப்பல்ல இருந்து வெளில வர்றாருல இந்த ஷாட்டா இருக்கட்டும், அவர் இந்த இடத்துல பயங்கரமா கத்துறாருல, எந்த ஷாட்லயும் கவனிச்சீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. அதாவது வயலட் கலர்ல ஒரு கோட்டும் ஒயிட் கலர்ல ஒரு பேண்ட்டும். இதை பார்த்துட்டு யாரா இவன் ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணி இருக்கும். உண்மையாவே அவர் ஜோக்கர் மாதிரி தாங்க ட்ரெஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா நம்ம தலைமை லோகேஷ் கனகராஜ ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தலைமை எவ்வளவு பெரிய டிசி கண்ணி அப்படின்னு. டிசில ஜோக்கருக்கு ஐகானிக்கான ஒரு காஸ்டியூம்னா அது கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு வயலட் கலர் கோட்டும் ஒயிட் கலர் பேண்ட்டும் தான். அதே காஸ்டியூம் தான் இங்க நம்ம நாகார்ஜுனாக்கு லோகேஷ் கனகராஜ் ரீக்ரியேட் பண்ணிருக்காரு. ஹயா லோக்கி கிங்கியானி. நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃப்ரேம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நாட் கனெக்டட் அப்படின்ற மாதிரி தான் அந்த டிஸ்பிளே ஃபுல்லாவே இருந்திருக்கும். என்னோட கேஸ் என்னன்னா இங்க நம்ம நாகார்ஜுனா வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கணும். அந்த கனெக்ஷன் கட் ஆனது தெரிஞ்சுதான் போட்ல இருந்து நம்ம நாகார்ஜுனா வெறித்தனமா கிளம்பி பிளைட் மூலமா ஏறி இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அந்த இடத்துல நோ கனெக்ஷன் இருக்குல்ல, இதை பார்த்து நம்ம தலைவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இந்த இடத்துல வெறித்தனமா கத்திட்டு இருக்கான். அப்ப தலைவன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல வேற ஏதாவது கனெக்ஷன் இருந்திருக்குமோ? ஒரு மிகப்பெரிய இடத்த மூளைக்கு மூலம் மானிட்டர் பண்றதுக்காக ஒரு மிகப்பெரிய மானிட்டர் செட்டப் இந்த இடத்துல இருந்திருக்கணும். அந்த இடம் நாகார்ஜுனாக்கான அண்டர் வேர்ல்ட், அந்த ஒரு ஹியூமன் டிராபிகிங் நடக்கிற மாதிரியான ஒரு இடமா கூட இருக்கலாம். அதே மாதிரி இங்க பாம் பிளாஸ்ட் ஆகுதுல, இது சைமன்கான ஷிப் தாங்க. ஏன்னா அந்த ஷிப்ல இருந்து தான் சைமன் வேகமா வெளியே வந்திருப்பாரு. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீடைலிங்க, இந்த வீடியோ பண்ணும்போது தான் எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரியே ஷோபின் கையில வச்சிருக்கேன் இந்த வாட்ச் அந்த இடத்துல மொத்தம் எத்தனை குழி இருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கான அந்த ஒரு வாட்சா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இதுக்கப்புறம் கூட நம்ம ஷோபின் அதாவது தயல் இங்க மொத்தம் 1400 கோழி இருக்கீங்க,
அது எனக்கு தேவை ஒரு கூலி அப்படின்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி கூட சொல்லியிருந்திருக்கலாம். பட் கேல்குலேட் பண்றதுக்காக இப்படி ஒரு வாட்ச் இருக்குமா? சும்மா என்னோட கேஸ் தான், நடந்தா நல்லா இருக்கும் அதுக்காக சொன்னேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கூலி அஃபிஷியல் ட்ரீசர்ல நான் பிரேக் டவுன் பண்ணி என்னோட தியரிஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது கரெக்டாக உங்ககிட்ட கனெக்ட் ஆச்சா? இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சா அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தவிர்த்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் நீங்க இந்த கூலி ட்ரெய்லர்ல நோட் பண்ணிருந்தாலும் அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸ் பார்ப்பேன், படிச்சும் பார்ப்பேன், ரிப்ளை கூட பண்றேன். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி டீகோட் பண்றதுக்காக ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்களை பார்க்கணும், அதெல்லாம் நோட் பண்ணி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். ரொம்ப கஷ்டமான வேலைங்க சீரியஸா. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய பேர் டீகோட் பண்றவங்க இருக்காங்க. நார்மலான ஆடியன்ஸை விட, தலைவர் ஃபேன்ஸை விடையும் சின்ன சின்ன டீடைல்லாம் கவனிச்சு எங்களுக்கு தான் இந்த மூவிஸ் மேல பயங்கரமான ஹைப் இருக்கும். சப்போர்ட் பண்ற விதமா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.